அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பான நோய்க்கு தாங்க முத்திரை பார்க்க போறோம். ஆமாங்க, சர்க்கரை நோய்க்கான முத்திரை, அதுவும் ஆரம்ப கால சர்க்கரை நோய், ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரு செக்கப்க்கு போறோங்க. ஒரு சுகர் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை மாஸ்டர் செக்கப்பா இருக்கலாம். ஸோ இந்த 2 டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுகர் அளவில் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட சர்க்கரை அளவு உங்கள் அளவு மீறி போயிட்டு இருக்கு, நம்ம டயபெட்டிக்கு உள்ள நுழைய போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு அறிகுறியும் ஒரு வார்னிங் தான் அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும், ஒரு குழப்பம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நான் எப்படிங்க நான் டயபெட்டிக் ஆகிடுவேனோ, இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிட வேண்டாம், ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்களும் ஒரு பயமும் இருக்கும். ஸோ இதற்கான ஒரு அருமையான முத்திரை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா தயவு செய்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மாத்திரை மருந்துகள் இல்லாமையே நம்ம இந்த ஒரு கண்டிஷன்லேருந்து நம்ம டைப் 2 டயபெட்டிக்ஸ் போகாமல் நம்ம நார்மல் சுகர் லெவலுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃபுட்லையும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி முத்திரைகள் நீங்கள் பயிற்சி இப்போத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் ஒரு சர்க்கரை நோயாக மாறாமல் ஒரு ஹெல்த்தி ஒரு பிளட் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அது மாறிடும். ஸோ அதற்கு ரொம்ப பெரிதும் நம்மளுக்கு உறுதுணை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். அது பேர் சுமண முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இது சுகர் முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 கைகள்லையும் நம்ம இந்த மாதிரி இப்படி வணக்கம் மாதிரி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் வணக்கம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இது உங்களோட ஹார்ட் சக்கரால நீங்கள் வச்சுக்கணுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கட்டை விரலும் சேர்ந்துருக்கும், மற்ற எல்லா விரல்களும் அதோட விரல்களோட இது மாதிரி சேர்ந்துருக்கும். ஸோ இது பேர் தான் சுமண முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் மினிமம் 20 மினிட்ஸு, மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதை காலையில் ஒரு 20 மினிட்ஸு, ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பிரிச்சும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாக இந்த ஆரம்ப காலகட்ட ஒரு சர்க்கரை நோயை நம்மளால கண்டிப்பா இதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இது பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு டயபெட்டிக்கா மாறாம நம்மளால பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இதை சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க.